வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி. இந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மாறி மிதுன ராசிக்கு போகிறார். இந்த மாற்றத்தினால் வரக்கூடிய யோகங்கள் என்னென்ன, மகர ராசிக்கு இந்த குருவுடைய மாற்றத்தினுடைய பாதிப்புகள் என்னென்ன, எதில் கவனமாக இருக்கணும். இருக்கின்ற 12 ராசிகளில் என் மனதிற்கு பிடித்த மகர ராசி. காரணம், மகர ராசிக்கு வைராக்கியம் அதிகம். கீழ்நிலையில் பிறந்து ரொம்ப அடித்தளத்திலிருந்து வாழ்க்கையில் தன்னுடைய கடின உழைப்பாலும் தொடர்ச்சியான முயற்சிகளாலும் பெரிய நிலையை எட்டுவது மகர ராசி. அந்த மகர ராசி கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், காலபுருஷனுக்கு. தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறது தான். அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. தன்னுடைய வேலையை இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள், என் பாரத மண்ணிலே எடுத்துக்கோங்களேன், அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். அது என்ன ஒற்றுமைன்னா, அவங்க வேலையை விடாத செய்வாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் முழு கவனம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து எப்படி நல்லதாக பண்ணுறது, அதுதான். இந்த குறை சொல்கிறது, கண்ணாப்பினான்னு யார் யாரோ தொல்லை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்க காதலியும் விழாது, கண்ணிலையும் படாது. தான் வேலையை யார் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி செய்கிறாங்களோ ஒரு நாள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்டது தான் மகர ராசி. அந்த மகர ராசி என்பவர்களுக்கு தற்சமயம் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் 6ஆம் பாவத்திற்கு மறைந்து மகர ராசியின் கரெக்டாக 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பதும், மகர ராசியின் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்ப்பதும், மகர ராசியின் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியை பார்ப்பதும் விசேஷமான பார்வைகள். அதாவது 10, 12, 2 இந்த வீடுகளை குரு பார்க்கிறார். குரு எப்பவுமே தான் இருக்கிற வீட்டுக்கு உபதிரவம் செய்வார், கெடுதல் செய்வார். தான் பார்க்கிற பார்வைக்கு 100% அக்மார்க்கு நல்லதை செய்வார். அப்படி பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்க குரு பகவானால் என்னென்ன நன்மைகள். இப்போ தான் 7.5 சனியிலேருந்து விடுபட்ட மகர ராசி. இந்த ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை விடும்போது, அது சார் பல ஆண்டுகளாக தொழிலில் நான் எல்லா முயற்சியும் செஞ்சிட்டேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல சார். 7 வருஷம் 10 வருஷமாக படாத பாடு இல்லை சார். இந்த குரு பார்வையினால் அந்த தொழில் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் மாறும். ஒரு பெரிய ஆறுதல், ரிலீஃப் அப்படின்றது, விடுதலை பெற்ற மாதிரி உணர்வு என்பது கிடைக்கும். 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் முக்கியமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், நிம்மதியான தூக்கம். சார் என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் வேலை செய்யுங்க, பெரிய புகழாளராக சாதனையாளர்களாக இருங்க. ராத்திரி தூங்கும்போது நிம்மதியாக தூக்கம் வராத மனிதனுடைய வாழ்க்கை என்பது சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு சமமாகும். அந்த தூக்கம் நிம்மதியாக வரணும். அந்த நிம்மதி இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு தருவார். கணவன் மனைவியினுடைய உறவில் அருமையான மாற்றங்கள் நடக்கும். இந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள் மிகப்பெரிய அளவில் ஒன்றாக சேரும். அது மட்டுமல்லாமல் முக்கியமான மாற்றமாக கருதக்கூடிய தனஸ்தானம், 2ஆம் இடம், தனம், வாக்கு, குடும்பம், இந்த இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கிட்டத்தட்ட 18 வருஷம், கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக ஓரளவுக்கு பணத்தை சேர்க்க முடியல, பண வரவு இல்லைங்கிறவங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய யோகங்கள் வேலை மாற்றத்தின் மூலியமாக, வியாபார மாற்றத்தின் மூலியமாக கிடைக்கும். அதுக்கு பிறகு என்னென்னா, வாக்குன்னு சொல்கிறோம், நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்க கேட்கணும், அதுதான் நமக்கு நல்லது. நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நமக்கு முடியணும். நீங்கள் இப்போ வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களால் காப்பாற்ற முடியும். உங்களால் நினச்சா நீங்கள் சொல்கிறத கேட்டே மற்றவங்க செயல்படுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க. இப்படி இந்த குரு மாற்றத்தினால் மகர ராசி என்பவர்களுக்கு எண்ணிக்கையில் அடங்காத மாற்றங்களை தரக்கூடியது தான் இந்த நேரம். இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது. இப்போ மகர ராசி என்பவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வழிபட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை தடைகளும் தவிடுபொடியாகும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதை விட வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.